நீதிமொழிகள் 15:20 சொல்லுது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்ப ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துற சொன்னா, தகப்பனுடைய அதிகாரம் என்ன, தகப்பன் விரும்புவது என்ன, தகப்பன் என்னிடத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்கிற அந்த அறிவைத்தான் இந்த இடத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஞானமுள்ள மகன். சும்மா சாலமோன ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நினைக்கிறீங்க? சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா 1000 பலிகளை அவர் செலுத்துறான், சர்வாங்க தகன பலிகளை. உடனே நண்பர் அவன்கிட்ட கேட்கிறாரு சொப்பனத்துல, என்ன வேணும்? இந்த நான் சிறுபலியா இருக்கிறேன், இந்த ஜனங்கள் ஏராளமா இருக்கிறார்கள், இவர்களை விசாரிப்பதற்குரிய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த உணர்வையும் ஆண்டவர், அந்த ஞானத்தையும் அந்த உணர்வையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சும்மா கிடையாது. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கேட்ட உடனே, என்னப்பா இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கேட்டுட்ட, நீ மேன்மையான காரியத்தை கேட்டுட்டே, உனக்கு இது வேணும், ஆயுசு நாட்கள் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்காம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்டுட்டே சொல்லிட்டு ஆண்டவர் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தது. இதனாலதான் ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்தார்.